இந்த க்யூட்டான மிடி ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அளவு தந்திருக்க ட்ரெஸ்ஸை மடக்கி நம்ம பக்கத்தில் மடக்கி வர இடம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அளவு துணி எந்த ஃபேப்ரிக்கில் நம்ம தைக்கணுமோ அந்த ஃபேப்ரிக்கை கீழே வச்சு, இந்த துணியில் எந்த சுருக்கம் இல்லாமல் நீள வாக்கில் கரெக்டாக மடித்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சைடில் எந்த பக்கத்தில் நம்மளுக்கு தையல் வரணுமோ அந்த இடத்த சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும். சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணக்கூடாது, அந்த இடம் தான் தைக்கக்கூடியது. அது தாண்டி நம்மளுக்கு உள்பக்கமாட்டு எவ்வளோ அரை இஞ்சி 1/4 இஞ்சி எந்த மெஷர்மெண்ட்டில் துணி வந்து எக்ஸஸாக இருக்கணுமோ அதை கனெக்ட் பண்ணி விட்டு வெட்டணும். இப்போது சைடில் இடுப்பு பக்கத்தில் நம்ம வந்து 1/4 இஞ்சி அரைஞ்சி விடக்கூடாது, அதில் 1 இன்ச் விடணும். இப்போது கழுத்து, பேக் கழுத்து, ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும்போது ஒரு துணியை மட்டும் தூக்கிட்டு கட் பண்ணணும். ஏன்னா இதில் 2 துணிக்குமே மடக்கி வச்சுருக்கிறனால முன்பக்க துணியும் பின்பக்க துணியும் சேர்ந்தாப்புலே தான் இருக்குது. அதனால தான் அதை தனியாக கரெக்டாக கட் பண்ணோம். இப்போ ஆம் ஹோல் கட் பண்ணும்போது பேக் சைடு ஆம் ஹோலை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த குழிவான பகுதி இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ஆம் ஹோலை 2வது கட் பண்ணணும். அப்போ கூட கரெக்டாக 2 கிளாத் அதில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சைடில் உள்ள ஜாயிண்ட்டையும் 1 இன்ச் விட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கத்தையும் லெவல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா, இதுக்கப்புறமா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கீழ்ப்பக்கமும் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் தைக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். ஸோ ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாமா? ஸ்லீவுக்கு சின்னதாக சின்ன பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால சைடில் உள்ள சின்ன கிளாத்தே போதும். ஆனால் நம்ம பஃப் ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக ஃபேப்ரிக் விடணும். இப்போ நான் நார்மலாக உள்ள ஸ்லீவ் வந்து அதில் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா பஃப் ஸ்லீவ் அந்த எக்ஸஸாக விடுற ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போது நிறையா சுருக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் தான் விட்டுருக்குறேன். அதை வந்து கரெக்டாக நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால கரெக்டாக அக்யூரேட்டாக லெவல் பண்ணி வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே சீம் அலவன்ஸுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். 1 இன்ச் விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸோட கீழ்ப்பக்கம் வச்சுருக்கிற ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ லென்த் வேணுங்கிறத இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இதில் 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச் கூடால இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து பார்டர் இருக்குது. இந்த பார்டர் தேவையில்லை. அதனால் பார்டரை விட்டு 3 இன்ச்சுக்கு நான் வந்து 4 ஆட்டு துணியை மடக்கி வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ப்ளீட் வைக்கும்போது நிறைய ஃபேப்ரிக் தேவைப்படும். சின்னதாக சுருக்கு வச்சாலுமே ஒன்றுக்கு டபுளாக ட்ரிபிளாக வரும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் துணி இருக்குதோ அதை பொறுத்து அந்த ப்ளீட்டை வந்து கம்மியாக பண்ணி அல்லது அதிகமாக நெருக்கமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவு ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமானது, நம்ம யோக் பீஸ் கட் பண்ண போகிறோம். அந்த யோக் பீஸில் ஒரு 3 இன்ச் லெவலுக்கு ஒரு சர்க்கிளாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு பீஸ் வருதுல்ல, அதுதான் இப்போ கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுனா, ஏற்கனவே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது இதே மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருப்போம். இப்போ கேன்வாஸுக்கு பதில் நம்ம இந்த ஃபேப்ரிக் கட் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னா, இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக்கு மேலேயே நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒயிட் கலர் கிளாத் வச்சுருக்கிறேன். அதுக்கும் கீழ்ப்பக்கமாட்டு நான் என்ன வைக்க போகிறேன்னா கார்பன் ஷீட்டில் எல்லோ கலர் கார்பன் ஷீட் எடுத்து வச்சு நம்ம கார்பன் ஷீட்டோட அடிப்பாகும் இந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கில் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பேஸ் பண்ணி அதை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸஸாக உள்ள நெக் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கார்பன் ஷீட் வச்சாச்சு. எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு அதுதான் ஒயிட் கலரில் கொஞ்சம் கிளியராக தெரியும். வேறு ப்ளூ கலர்னு வச்சிங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக
டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்துடுச்சா? இதே பக்கத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போது 2 பக்கத்துக்கும் சேர்ந்து பீஸ் கிடச்சிரும். இப்போ இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது. அதை அயர்ன் பண்ணி வச்சுட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த யோக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கழுத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக பயாஸ் கட் பண்ணிக்கலாம். பயாஸ்னால் கிராஸ் பீஸ். இப்போ கிராஸ் பீஸை கட் பண்ணி நம்ம எப்படி தைக்க போகிறோன்னா, உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக அந்த பார்டர் லைன் மாதிரி தெரிகிற மாதிரி வச்சு கட் பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். அதுக்காக முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் சேர்த்து ஒரு 3 பீஸ் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸும் ஒன்று போல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 3 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த யோக் பீஸை வந்து பின் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு தைக்கலாம். இப்போது நாம் வந்து எதுவுமே மறித்து எடுக்க போகிறதில்ல. எனது கெட்ட பக்கத்தில் வச்சு நல்ல பக்கத்தில் திருப்புறது அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணல. ஏன்னா இதில் மேலே வந்து பார்டர் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குதோ அது அப்படியே மேல் பக்கம் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி தைச்சிக்கிறோம். அது விலகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணி வச்சு தைச்சிருக்கிறோம். இப்போது இதில் கூட சைடில் நம்ம மடக்கி எதுவுமே தைக்கலை. அந்த ஒயிட் கலர் பீஸ் எப்படி இருக்குதோ அப்படியே வச்சு அதுக்கு மேலே லேஸில் 2 தையல் போட போகிறோம். ஒரு தையல் வந்து லேஸில் கீழ்ப்பக்கத்தில், இன்னொரு தையல் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அந்த டிசைன் வருதில்ல அந்த இடத்துல இன்னொரு தையல் போட்டுக்கணும். அந்த மாதிரி தைச்சி எடுக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உள்ளேருந்து நூல் எதுவும் பிரிஞ்சு வரும் அப்படிங்கிற எந்த பயமும் வேண்டாம். இதுக்காக நம்ம மடக்கி உருட்டி தைக்கிறப்ப தான் கொஞ்சம் எக்ஸஸாக நிறையா ஃபேப்ரிக் வந்து அதில் இருக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லாமல் இப்படி தைக்கும்போதே அது நீட்டாக தான் வரும். ஸோ இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் தைக்கணும் அப்படி தான் தைக்கணும் அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கழுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை வந்து ஒவ்வொரு பீஸையும் 3 பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கழுத்துக்கும் எவ்வளோ தேவைப்படும்னு தெரியாது. பேக் சைடு கழுத்து சின்னதாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம 3 பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சைட்லேருந்தே தைச்சிட்டு மீதி வரதை எக்ஸஸாக இருக்கிறத வச்சுருப்போம். அதை அடுத்த கழுத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேல இந்த மெத்தடில் தான் வரும். முன்பக்கம் இப்படி பைண்டிங் மாதிரி வர்றதுனால பின்பக்கத்தில் தான் தைக்கணும். இப்போ பின்பக்கத்தில் துணியை கீழ்ப்பக்கம் வச்சு அதை தைச்சி அதுக்கப்புறம் முன்பக்கமாக திருப்பணும். அதுக்கு பேர் தான் பைண்டிங். நோட்லலாம் சைடில் இன்னொரு கலர் கொடுத்து பைண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய நோட்டில் அல்லது புக்கில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் இது பண்ணுறதுனால இதுக்கு பேர் பைண்டிங். ப்ளவுஸில் வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கமாக வச்சு ஹெம்மிங் பண்ணுவோம். அந்த மெத்தடு தான் நம்ம உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்புறது. இப்போது ப்ளவுஸ் சுடிதார்லலாம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பேண்ட்டில் உள்ள கிளாத் எடுத்து நம்ம மேலே பைப்பிங் மாதிரி வைக்கிறதுக்காக வைப்போம். அப்பையும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்போது நம்மளுக்கு வந்து பைப்பிங் வச்ச மாதிரியும் இருக்கும், நெக் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக நீட்டாக நல்லா இருந்த மாதிரியும் இருக்கும். இப்போ இதில் ஒரு தையல் போட்டாலே போதும். தேவைப்பட்டால் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதே போல் பேக் சைடு நெக்கையும் பேக் சைடு நெக்கு தைக்கும்போது உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் தைக்கக்கூடாது, வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் தைக்கணும். இப்போ வெளிப்பக்கம் நல்ல பக்கத்தில் நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கிட்டே வரேன். இது தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை உள்பக்கமாக மாற்றி தைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறப்ப இந்த பீஸ் வந்து உள்பக்கமாக நம்ம ரா எட்ஜஸ்லாம் பிசுரெல்லாம் உள்ளோட மடக்கி வைக்கிற மாதிரி உள்ளோட தைக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல, பேக் சைடு நெக்கில் அந்த சின்ன பீஸை வந்து உள்பக்கமாட்டு முன்பக்க துணியோட சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அப்படி தைச்சிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். உள்பக்கமாக அழுத்துற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இப்படி தைக்கிறப்ப அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இப்போது லைனிங் கிளாத் இல்லாததுனால உங்களுக்கு தெரியலை. லைனிங் கிளாத் இருந்ததுன்னா இது எல்லாமே லைனிங் கிளாத்துக்கு உள்பக்கமாக போயிடும். ஸோ வெளியில் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நம்மளுக்கும் அழுத்துற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது.
ஸோ 2 பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கையில் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். அந்த பஃப் ஸ்லீவ் வந்து மேல் பக்கம் மட்டும்தான் கொஞ்சமாக வரும். அதனால் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் வரும்போது கொஞ்சமாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இதே இது உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய கிளாத் விடணும். நான் 2 இன்ச்சு தான் விட்டுருக்கிறேன். ஒரு பக்கம் 2 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 2 இன்ச்சு. அப்படி பார்க்கும்போது 4 இன்ச்சு தான் வரும். ஸோ அதனால் சின்ன சின்ன ப்ளீட்டாவது கொஞ்சமாக தான் வைக்க முடியும். இப்போ இது எதுக்காக இப்படி செக் பண்ணேன்னா, பேக் சைடில் லாஸ்ட்டு முடியும் போது சில டைம் கம்மியாக அதிகமாக கிளாத் வரும். அதுக்காக அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வரக்கூடிய எல்லா ஃபேப்ரிக்கையுமே நம்ம இப்போவே ப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேல் பக்கம் ப்ளீட் எடுத்துருக்கோம். அதே போல் கீழ்ப்பக்கமும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட் எடுக்கணும். ஒரே டைரெக்ஷனில் ப்ளீட் எடுத்தால் அது பஃப் மாதிரி வராது, ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போது நம்ம மேல் பக்க துணியில் நம்மளை பார்த்து ப்ளீட் இருக்க மாதிரி எடுத்தோம். அதே போல் இதை திருப்பி வச்சு தைக்கும்போது இந்த ப்ளீட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி திருப்பி வச்சு தைக்கணும். இப்போ ப்ளீட் ரெடி ஆகிடுச்சா? இப்போது நம்ம கழுத்து பக்கத்தில் எப்படி பயாஸ் கொடுத்தோம் அதே போல் இங்கே கை பக்கமும் ஹெம்லைனில் பயாஸ் கொடுத்துக்கலாம். இது பயாஸ் கொடுக்கணும்ல, ஸ்ட்ரைட் பீஸ் கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பினாலும் சரி, அல்லது உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பி எடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகே. இதுக்கு மேலே லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் வந்து தனியாக இருக்கும்போது ரொம்ப ஹைலைட்டடாக தெரியாது. இந்த லேஸ் வந்து ஆல்ரெடி யோக் பீஸில் வச்சுருக்கிறதுனால அதே லேஸை நம்ம ஸ்லீவில் வைக்கும்போது இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும் ஸ்லீவ். இதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமும் நம்ம ஒரு ப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல, அதுலேயும் இதே போல் லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு தையல் மட்டும் போட்டால் வளைஞ்சி வளைஞ்சி போகும், அதனால் 2 தையல் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சைடு பாக்கெட் ஒன்று தைக்கணும். அவங்க அளவு தந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் சைடில் தான் ரைட் சைடில் பாக்கெட் இருக்க மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்விசிபிளாக பாக்கெட் வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக மெஷர்மெண்ட் எடுத்து சாக் பீஸ் வச்சு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸை நம்ம எந்த பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணுமா ரைட் ஹேண்ட் சைடில் வேணுமா எந்த பக்கம் வேணுமோ அதில் வச்சு ஜாயின் பண்ணி நல்ல பக்கத்தில் இந்த பீஸ் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மாற்றி எடுத்து உள் பக்கமாக நம்ம தையல் போடணும். இப்போ பாருங்கள், இப்போது நான் கெட்ட பக்கத்தில் நான் தைக்கிறேன். இதுக்கு உள் பக்கமாக அந்த பீஸ் வந்து துணியை பார்த்தாப்புல இருக்குது. இப்போது அதை திருப்பி எடுத்தாச்சு. இனி நம்ம துணியில் சைடு ஜாயின் பண்ணுற மாதிரியே இதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பதிவு தையல் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பாக்கெட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியாது, பாக்கெட் இருக்கிறதே தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். அதுக்காக ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட் ரெடி ஆனதும் பாக்கெட்டோடு சேர்த்து சைடு பீஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம எதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே தையல் போட்டுகிட்டே வரணும். பாக்கெட் பக்கத்தில் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணி திருப்பி அந்த பாக்கெட் துணியை சுற்றினாப்பில் ஓரமாக தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய ப்ளீட்ஸு நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி அதில் ப்ளீட் எடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது துணியில் வச்சே ப்ளீட் எடுக்கலாம், அல்லது தனியாக ப்ளீட் எடுத்து கூட அந்த மெயின் துணியோடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நான் குட்டி குட்டி ப்ளீட்ஸாக தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈவனாக ஒன்று போல் இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ப்ளீட் வச்ச இடத்த நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ணும்போது இப்போது 2 எட்ஜஸும் சேர்ந்தாப்பில் இருக்கணும்.
அந்த நம்ம ப்ளீட் வச்சது மேல் பக்க துணியை பார்த்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதை திருப்பி வச்சு பதிவாக ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கு மேலே லேஸ் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே லேஸ் அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் ஃபேப்ரிக்கையும் அயர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாகிடும். இப்போ நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸையுமே தைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக நீட்டாக பர்ஃபெக்டாக வேலை முடிஞ்சிருச்சு. இதே போல் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்தனாலோ அதை வந்து கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.